Hello students, electrical machines ஒன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா transformer, equivalent circuit. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்கனவே நம்ம phasor diagram of transformer on load அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இப்போது நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மரில் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு டைட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அப்படி பார்க்கும்போது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் இருக்கும், ரெண்டு வைண்டிங்கு. இந்த ப்ரைமரி வைண்டிங் வழியாக நம்ம V1 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்போது, அப்போ அங்கே அந்த ப்ரைமரி வைண்டிங் வழியாக அந்த வோல்டேஜ் V1ன்ற வோல்டேஜ் போகும். இந்த V1 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் போகும்போது அங்கே ஃபஸ்ட்டு ஒரு நோலோட கரண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். I0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோலோட கரண்ட்டு ஃபார்ம் ஆகும். இந்த I0 அப்படிங்கிறது, இந்த I0 அப்படின்னு சொல்லக்கூடியது நோலோடு கரண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நோலோடு கரண்ட் I0 அப்படிங்கிறது. இந்த கண்டிஷனில் அப்போ லோட் பண்ணும் பொழுது அந்த வைண்டிங் வழியாக போகக்கூடிய அந்த கரண்ட்டை, ப்ரைமரி கரண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா I1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் அந்த வைண்டிங், ப்ரைமரி வைண்டிங் சொல்கிறோமா இல்லையா, இந்த ப்ரைமரி வைண்டிங்கில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரியாக்டன்ஸ் இருக்கும். இந்த ப்ரைமரி வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரியாக்டன்ஸும் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை R1 அப்படின்னு சொல்கிறோம், ரியாக்டன்ஸை X1 அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸை R1 அப்படின்னு சொல்கிறோம், ரியாக்டன்ஸை X1 அப்படின்னு சொல்கிறோம். அந்த R1 X1 அந்த ரெண்டோட கூட்டு தொகையை வந்து என்ன சொல்லுவோம்னா Z1 அப்படின்னு சொல்லுவோம், இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Rன்றது ரெசிஸ்டன்ஸு, Xன்றது ரியாக்டன்ஸ். அப்போ அந்த ரெண்டோட கூட்டுத்தொகை என்ன சொல்லுவோம்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Z1 அப்படின்றது அதாவது மொத்த ரெசிஸ்டன்ஸின் அளவு, அதான் Z1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த வோல்டேஜ் ஆனது அந்த ப்ரைமரி வைண்டிங் வழியாக போகும்போது அங்கே உருவாகக்கூடிய அந்த இஎம்எஃப்பை E1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உருவாகக்கூடிய இஎம்எஃப் E1. அந்த I0 அப்படின்ற ஒரு கரண்ட்டு உருவாகிறதுக்கு ஒரு ரெண்டு காம்போனன்ட்ஸு, ஒன்று கோர் லாஸ் காம்போனன்ட்னு சொல்லக்கூடிய IC, இன்னொன்று மேக்னெட்டிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய IM. இந்த ரெண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ஒரு ரியாக்டன்ஸ் வேல்யூ ஒன்று நம்ம இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா அதை R0 அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று X0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். R0, இன்னொன்று X0 அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அப்போ அந்த ஒரு V1 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் ப்ரைமரி வைண்டிங் வழியாக போகும்போது அப்போ அங்கே உருவாகக்கூடிய ஒரு இஎம்எஃப் E1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். E1 அப்படின்றது அப்போது அந்த ப்ரைமரியிலேருந்து ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி என்ன ஆகுது, ஒரு இந்த ஃப்ளக்ஸ் ஆனது என்ன ஆகுது, செகண்டரி வைண்டிங்கை போய் கட் பண்ணுது, அங்கே ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இந்த இஎம்எஃப் என்ன சொல்கிறோம்னா E2 அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஎம்எஃப் E2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த E2 அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த செகண்டரி வைண்டிங்கில் என்ன இருக்கும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கும். செகண்டரி வைண்டிங்லேயும் என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ். அப்போ அந்த செகண்டரி வைண்டிங்கில் உருவாகக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை R2 அப்படின்னு சொல்கிறோம்,
அந்த செகண்டரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ஸு X2 அப்படின்னு சொல்கிறோம். X2 அப்படின்னு. இந்த R2 X2 ரெண்டோட அந்த கூட்டுத்தொகையை Z2, அதுக்கு பேர் Z2. அப்போது செகண்டரியில் அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த EMF E2. இப்போ செகண்டரியில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ், அந்த செகண்டரி அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்க இல்லையா, அந்த வோல்டேஜை V2 அப்படின்னு சொல்லணும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு அப்படிங்கிறத வந்து எப்போயுமே செகண்டரியில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு வந்து என்ன பண்ணுறோம், செகண்டரி வைண்டிங்கில் தான் கனெக்ட் பண்ணுறோம். இந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபிகர் 1 நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, அப்போது டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரியில் V1 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் கொடுக்கும் பொழுது அங்கேருந்து செகண்டரி வழியாக லோடு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த வோல்டேஜ், அந்த கரண்ட்டு, அந்த EMF, ரெசிஸ்டன்ஸ், அந்த வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், எல்லா விஷயங்களையுமே ஒரு நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உள்ளே நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸை ஒரு சர்க்யூட்டாக நம்ம வரைஞ்சால் எப்படி இருக்கும், அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் பார்க்குறோம். முதல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு வெக்டர் டயக்ராம் வரைஞ்சா எப்படி இருக்குன்றதை நம்ம அந்த லேகிங், லீடிங் அண்டு யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் டயக்ராம் வரைஞ்சோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக நம்ம வரைகிறோம். இப்போ வந்து ஃபிகர் 2 இந்த ரெண்டாவது படம். அப்போ ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு அப்படின்னா ஜென்ரல் நம்ம பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங்லையும் செகண்டரி வைண்டிங்லையும் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், அதாவது வைண்டிங்கோட தொடராக இணைச்சிருக்கிற மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி தொடராக இணைச்சிருந்துச்சுன்னா இதை தான் என்ன சொல்கிறோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரிலையும் செகண்டரி வைண்டிங்லையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் ஆகியவற்றை குறிப்பிட்ட அந்தந்த வைண்டிங்கோடு நம்ம தொடராக இணைச்சிட்டோம்னா அதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இணைச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு சர்க்யூட்டாக நம்ம வடிவமைச்சிடுறோம். அப்போ இங்கே X0, R0 அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதில் X0 அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்னடைசிங் எஃபெக்டை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி R0 அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ் எஃபெக்டை குறிக்கும். R0 அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ் எஃபெக்டை குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு வைண்டிங்குமே பிரைமரி சர்க்யூட்டுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். இந்த ரெண்டும் பிரைமரி சர்க்யூட்டுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். இந்த சர்க்யூட்டை என்ன சொல்கிறோம்னா நோ லோடு சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்யூட்டை நோ லோடு சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரில் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா நோ லோட் சர்க்யூட் அப்படின்னு. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு அப்படின்னு நம்ம வரையும்போது என்ன பண்ணோம்னா, மொத்தம் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரைமரி வைண்டிங்லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸ் இருக்குது, செகண்டரி வைண்டிங்லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு ரியாக்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸை நம்ம மாற்ற போகிறோம். இந்த ரெண்டு சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸை ஒன்றா சேர்த்து ஒரே ரியாக்டன்ஸை மாற்ற போகிறோம். சரியா, அதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படியோட கான்செப்ட். மெயின் கான்செப்டே அதுதான். ரெண்டு வைண்டிங்லையும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக நம்ம மாற்றுறோம்.
அதே மாதிரி 2 சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸை சேர்த்து ஒரே ரியாக்டன்ஸ் வேல்யூவாக நம்ம மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ப்ரைமரி சைடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ரைமரிக்கு ஏற்ற மாதிரி செகண்டரியை மாற்றணும். இல்லைன்னா செகண்டரி வைண்டிங் சைடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு செகண்டரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைமரியை மாற்றணும். இங்கே நம்மளோட இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரைமரியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ரைமரிக்கு ஏற்ற மாதிரி செகண்டரியில் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. ஓகே, அதுதான் இந்த டயக்ராம். வெறும் R2 அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது செகண்டரி ரெசிஸ்டன்ஸ். R2 டேஷ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா R2 என்ன பண்ணுறாங்க, R1க்கு ஏற்ற மாதிரி R2 மாற்றுறாங்க அப்படின்னு. இப்போ பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கால்குலேட் பண்ணும் பொழுது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கால்குலேட் பண்ணும் பொழுது ஈஸியாக கால்குலேட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணணும்னா அந்த வைண்டிங்கில் இருக்கக்கூடிய வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ரியாக்டன்ஸ், இதை ஏற்கனவே இருக்கிற வைண்டிங்குக்கு சமமாக இருக்கக்கூடிய அடுத்த வைண்டிங் சமமாக இருக்கிற மாதிரி மாற்றுறோம். அப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸு, அப்புறம் அந்த லோடு இம்பிடன்ஸ், அந்த லோடு சைடில் இருக்கக்கூடிய அந்த இசட் வேல்யூ இருக்கு இல்லையா, லோடு இம்பிடன்ஸு ப்ரைமரி சைடுக்கு சமமாக மாற்றுவதாக தான் வழக்கமே. பொதுவாக செகண்டரி சைடில் உள்ள வோல்டேஜு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸு, அப்புறம் லோடு இம்பிடன்ஸை ப்ரைமரி சைடுக்கு சமமானதாக மாற்றுவது தான் வழக்கம். இதுதான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. 3.11 படத்தில் காட்டியிருக்கு. அப்போ செகண்டரி சைடு காம்பனன்ட்ஸு ப்ரைமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவது மட்டும் படத்தில் காட்டியிருக்கு. அதாவது செகண்டரி சைடு காம்பனண்ட்டு ப்ரைமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவது மட்டும் படத்தில் காட்டியிருக்கு. இதை எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்டரியில் இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜு ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னு மாற்றும் பொழுது அந்த E2 அப்படின்றது ப்ரைமரிக்கு மாற்றும்போது E2 டேஷ் ஈக்குவல் டு E2/K அப்படின்ற வேல்யூவாக மாறும். பொதுவாக K அப்படின்னா என்னென்னா N2/N1 அப்படின்னு சொல்லுவாங்க. N2ன்றது செகண்டரி டர்ன்ஸோட எண்ணிக்கை, N1 அப்படின்றது ப்ரைமரி டர்ன்ஸோட எண்ணிக்கை. அப்போ E2 டேஷ் அப்படின்னா என்னென்னா ஈக்குவல் டு E2 × N1/N2 அப்படின்ற வேல்யூ சொல்லுவோம். அப்படி மாற்றும் பொழுது அப்போ வோல்டேஜ் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைமரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தந்தால் செகண்டரி மாற்றும் போது V2ன்றது V2 டேஷ் அப்படின்னு மாறும். இப்போ V2 டேஷ் அப்படின்னு மாறும்போது அது V2/K அப்படின்ற வேல்யூ நம்ம போடணும். அப்போது செகண்டரி வோல்டேஜ் V2-வை K-வால் டிவைட் பண்ணிட்டோம்னா அது ப்ரைமரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைமரி வோல்டேஜ் ஈக்குவலாக மாறி. அதே மாதிரி அதில் உருவாக்கக்கூடிய அந்த EMF E2 இருக்கா இல்லையா, செகண்டரியில் E2-வை ப்ரைமரிக்கு E2-வாக மாற்றணும்னா அதை E2/K அப்படின்னு போட்டாச்சுன்னா அது ப்ரைமரிக்கான EMF E1க்கு சமமாக மாறி. அதே மாதிரி இப்போ கரண்ட்டு அப்படின்னு இருக்கா இல்லையா, செகண்டரியில் ஒரு கரண்ட் உருவாகும் I2 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த I2-வை ப்ரைமரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றினோம்னா அது என்ன பண்ணணும்னா அது I2 டேஷாக மாறும். அப்படி மாறும்போது இது என்ன பண்ணணும், I2-வை K-வால் மல்டிப்ளை பண்ணணும். I2-வை K-வால் மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே EMF-ஐயும் வோல்டேஜையும் என்ன பண்ணோம், K-வால் டிவைட் பண்ணோம். இங்கே I2-வை என்ன பண்ணுறோம், K-வால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இப்போ ரெசிஸ்டன்ஸை மாற்றுறோம். செகண்டரி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மாற்றும் போது அது என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணணும். R2/K² டிவைட் பண்ணணும். அதே மாதிரி X2-வை மாற்றும்போது அப்போ X2 டேஷாக மாறும், அது X2/K² மாறும். அப்போ அந்த ரெண்டையும் சேர்க்கும்போது அந்த Z2-வை மாற்றும்போது என்ன ஆகும்னா Z2/K² அப்படின்ற வேல்யூவாக மாறும்.
ZL மாற்றும்போது ZL/K² அப்படின்ற வேல்யூவாக மாறும். பொதுவாக K அப்படின்றது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. K அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. அப்போ R2ல ஏற்படக்கூடிய அந்த பிரைமரியில் ஏற்படக்கூடிய அந்த காப்பர் லாஸு Rல செகண்டரியில் ஏற்படுத்தக்கூடிய காப்பர் லாஸுக்கு சமமாக இருக்கும். R2 டேஷில் பிரைமரியில் ஏற்படுத்தக்கூடிய காப்பர் லாஸு Rல செகண்டரியில் ஏற்படுத்தக்கூடிய காப்பர் லாஸுக்கு சமமாக இருக்கும். இந்த கண்டிஷனில் அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட டோட்டல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னன்னா இந்த படத்தில் காட்டியிருக்கு. அப்போ மொத்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்ற இந்த மாதிரி இப்போ பாருங்கள். இப்போ வைண்டிங்கை மட்டும் படத்தில் எடுத்துகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். முதல் டயக்ராமில் ஃபிகர் 3.11 Cயில் பாருங்கள் R1 X1 இருக்குது, R1 R2 வருஷப்படி இருக்குது, அதுக்கடுத்து X1 X2 ரெண்டு வருஷப்படி இருக்குது. அப்போ ரெண்டு R1 சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? R01 அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு எக்ஸோட வேல்யூவை சேர்க்கும் பொழுது நமக்கு X01 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. அது X1 + X2 டேஷ் அப்படின்ற ஒரு வேல்யூவாக நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணியாச்சு? செகண்டரியில் இருக்கக்கூடியதை பிரைமரிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியாச்சு? ஒன்றா கொண்டாந்து சர்க்யூட்டில் நம்ம சேர்த்துட்டோம். இதில் இப்படி இந்த சர்க்யூட்டில் ஒன்றா சேர்த்த உடனே இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸையும் என்ன பண்ணணும்? ஒன்றா கூட்டணும். இப்போ டயக்ராம் பாருங்கள். 3.11Dயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மேலே R1 R2 ரெண்டையும் சேர்த்த ஒரே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதான் R01 அப்படின்ற வேல்யூ. இன்னொன்று வந்து ரெண்டு ரியாக்டன்ஸை சேர்த்த வேல்யூ X01 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூ X01. ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டிப்பாக வரையும் பொழுது அந்த I0 நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த I0ஓட வேல்யூ அதோட போகக்கூடிய IW IM ரெண்டு வேல்யூவே நம்ம காட்டணும். அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய இந்த R0 X0 ரெண்டு வேல்யூவே நம்ம என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். அந்த I0ன்ற வேல்யூ எப்பயுமே சர்க்யூட்டை நம்ம காட்டணும். I0 எப்படி உருவாகுதுன்றதை காட்டணும். அதே மாதிரி ZL டேஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த Z வேல்யூ, அதான் லோடு இம்பிடன்ஸ் அப்படின்றது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸும் தனியாகவும் ரியாக்டன்ஸும் தனியாகவும் அப்படி காட்டியிருக்கிறதுனால அப்போ R01 அதோட வேல்யூ என்னென்னா R1 + R2 டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. R1 + R2 டேஷ். அப்போ X01 வந்து என்ன சொல்லுவோம்னா X1 + X2 டேஷ். R1 அப்படின்றது பிரைமரியில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, R2 டேஷ் அப்படிங்கிறது பிரைமரிக்கு ஏற்ற மாதிரி செகண்டரி மாற்றியாச்சு. அப்போ மாற்றும்போது அப்போ R01 அப்படின்றது என்னென்னா R1 + R2 டேஷ் மாறும். இப்போ X01ன்றது X1 + X2 டேஷாக மாறும். ஸோ இப்போது நமக்கு ஒரு முழுமையான ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரைமரியில் இருக்கக்கூடிய வைண்டிங், அப்புறம் செகண்டரி வைண்டிங், இந்த ரெண்டு வைண்டிங் இருக்குது. இந்த ரெண்டு வைண்டிங்லேயும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், இந்த ரெண்டோட வேல்யூவை ஒன்றா நம்ம சேர்த்துடுறோம். அப்படி சேர்க்கும் பொழுது நம்ம ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில்
இருக்கக்கூடிய பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் ஆகியவற்றை அந்தந்த வைண்டிங்கோடு தொடராக இருந்தால் இது டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ X0 அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்னடைசிங் எஃபெக்ட், R0 அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ் எஃபெக்டை. இந்த ரெண்டுமே பிரைமரி சர்க்கியூட்டுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். இந்த சர்க்கியூட்டை வந்து நோ லோட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கியூட்டை நோ லோடு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை ஈக்குவலண்ட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பொதுவாக செகண்டரி வைண்டிங் சைடில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ் மற்றும் லோட் இம்பிடன்ஸை பிரைமரி சைடுக்கு சமமாக மாற்றுறது தான் எப்போயுமே வழக்கமானது. இது படத்தில் காட்டியிருக்காங்க. அப்போ செகண்டரி சைடு காம்பனண்ட்டு பிரைமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மட்டும்தான் இங்கே படத்தில் இருக்குது. அப்போது இஎம்எஃப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கேவால் வகுக்கணும். கே அப்படின்றது N2/N1 டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதே வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை மாற்றும்போது V2/Kவால் வகுக்கணும். கரண்ட்டை வந்து என்ன பண்ணணும்? கரண்ட்டை கேவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெசிஸ்டன்ஸை மாற்றணும்னா K2ஆல் டிவைட் பண்ணணும். ரியாக்டன்ஸை நாம் மாற்றும்பொழுது K2ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லோடு இம்பிடன்ஸ் இருக்கா இல்லையா, அதை மாற்றும்போது K2ஆல் தான் திருப்பி டிவைட் பண்ணணும். அப்போ R2' பிரைமரியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த காப்பர் லாஸ் வந்து ஆரில் செகண்டரியில் ஏற்படுத்தக்கூடிய காப்பர் லாஸுக்கு சமமாக இருக்கும். அதாவது R2' வந்து என்ன சொல்லுவாங்கன்னா I2/I1² R2 அப்படின்ற ஒரு வேல்யூ காட்டும். அப்போ R1' என்ன சொல்லுவாங்கன்னா R2/K² அப்படின்ற வேல்யூ காட்டும். அதே சேம் டைமில் இந்த சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். மொத்தமாக தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸு, பிரைமரியில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், செகண்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ் எல்லாத்தையும் ஒரே சர்க்கியூட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டாடணும். அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த R1 R2 ரெண்டும் சேர்ந்து R01 அப்படின்னு மாறும். அதே மாதிரி அந்த R2 அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது X1 X2 சொல்லக்கூடியது X01 ஆக மாறும். X01 ஆக மாறும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். இந்த ஒவ்வொரு படமாக என்ன பண்ணணும்? ஈக்குவலன்ட் சர்க்கியூட் படத்தை ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் எப்படி இருக்குன்றதை முதல்ல காட்டணும். இந்த ஃபஸ்ட்டு படத்தை தான் ஃபஸ்ட்டு வரையணும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய பிரைமரி சைடு, செகண்டரி சைடு ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸு, அதே மாதிரி கோர் காம்பனண்ட்டு, மேக்னடைசிங் காம்பனண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக காட்டிடணும். அதுக்கடுத்து செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸு, லோடு இந்த வேல்யூஸையும் என்ன பண்ணிடணும்? தனித்தனியாக காட்டிடணும். காட்டிட்டு அதில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அப்போ பிரைமரியில் இருக்கக்கூடிய R1 X1 ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இம்பிடன்ஸ் அப்படின்னு என்னது? ஒரு சர்க்கியூட் போகக்கூடிய மொத்த ரெசிஸ்டன்ஸின் கூட்டுத்தொகை இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுதான். அப்போ பிரைமரின்னு சொல்லும்போது அது Z1, செகண்டரின்னு சொல்லும்பொழுது R2 X2 அந்த ரெண்டும் சேர்ந்து என்னது? Z2 ஆக மாறி. இந்த கண்டிஷனில் அப்போ லோடில் போகக்கூடிய அந்த ரியாக்டன்ஸை, லோடுலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா இல்லையா? அப்போ அதில் இருக்கக்கூடிய மொத்த வேல்யூ என்ன சொல்லலாம்? இசட்னு சொல்லுவோம். பொதுவாக லோடுக்கு வந்து எல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ZL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ZL அப்படின்ற வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி காட்டிட்டு என்ன பண்ணோம்? அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம்? ஒரே சர்க்கியூட்டாக மாற்றி இந்த மாதிரி ஒரு லாங்காக இருக்கக்கூடிய
ஒரு ஃபுல் சர்க்கியூட்டை ஒரே சர்க்கியூட்டாக மாற்றுறோம். அந்த வைண்டிங்ஸ் எதுவும் இல்லாமல் ரெண்டு வைண்டிங்லேயும் போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வேல்யூவை ஒரே ரெசிஸ்டன்ஸாகவும் ஒரே ரியாக்டன்ஸ் வேல்யூவாகவும் மாற்றுறோம். மாற்றும் பொழுது ஒன்று நம்ம ப்ரைமரியை கான்ஸ்டண்ட்டாக வச்சு செகண்டரி என்ன பண்ணலாம், நம்ம செகண்டரி வைண்டிங்கை மாற்றலாம். இல்லைன்னா செகண்டரி கான்ஸ்டண்ட்டாக வச்சு ப்ரைமரிக்கு ஈக்குவலாக மாற்றலாம். நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே ப்ரைமரி வைண்டிங்கை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு செகண்டரியில் என்ன பண்ணுறோம், செகண்டரி வைண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வேல்யூவை ப்ரைமரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிடுறோம். மாற்றும் பொழுது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய அந்த கே வேல்யூ இருக்கா இல்லையா, அதை வச்சு நம்ம அந்த வேல்யூஸை நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டு நமக்கு கிடைச்சிருது. இந்த ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வந்து எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பாங்கன்னா, explain the step by step procedure to draw the equivalent circuit of a single phase transformer அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 10 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்லேருந்து இந்த 4 டயக்ராம் இருக்கு இல்லையா, 4 டயக்ராம் ஒவ்வொன்றா வரிசையாக எழுதி அதுக்கு என்ன பண்ணோம், அது எப்படி பிரைமரி கான்ஸ்டன்ட் வச்சு செகண்டரியிலேருந்து மாறுது அப்படின்ற பாயிண்ட்ஸை நம்ம எழுதுகிறோம். இல்லைன்னா 2 மார்க்கில் 3 மார்க் கேட்பாங்க, ட்ரா த ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும். அதாவது ஃபிகர் 3.11ல் டி இருக்கா இல்லையா, இந்த 3.11 டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தை மட்டும் நம்ம வரைஞ்சால் போதும். அது வந்து ட்ரா த ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த படத்தை மட்டும் நம்ம வரைஞ்சிக்கிட்டாவே போதுமானது. சரியா, இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது. ஸோ இது 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்டாங்கன்னா அந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும். இதை 10 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த 5 டயக்ராம் என்ன பண்ணணும், நம்ம வரைஞ்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்குரிய ஆன்சர்ஸை நம்ம எழுதணும். கண்டிப்பாக முக்கியமாக என்ன எழுதணும்னா அந்த கே மாறுதா இல்லையா, அந்த டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். அதாவது ஃபிகர் 3.11A இந்த டயக்ராம் வரைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன எழுதணும், நமக்கு நம்ம ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டாக மாற்றுறதுக்கு தேவையான அந்த மெத்தட்ஸ் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்குன்றதை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வேல்யூ பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம இந்த படத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸை அப்படியே வரைஞ்சி நம்ம ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே.